ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, முக்கியமாக குழந்தைகளே, இப்போ நீங்கள் உள்நோக்கு முகம் ஆகணும். உள்நோக்கு முகம் அப்படின்னா, அந்த காலத்தில் சன்னியாசிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கடை உள்கடை, நீ உள்ளவே கடை, உள்ளவே போ, அப்போ கடவுளையே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே தான் கடவுள் உண்மையாகவே இறைவன் அது அவரும் அதே தான் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் உள்நோக்கு முகமாகணும். அதாவது உங்களையே நீங்கள் பார்க்கணும். நான் யார், எங்கேருந்து வந்திருக்கேன், இந்த ஜென்மத்தில் எனக்கு அம்மா அப்பா இவங்க இருக்காங்க, முன் ஜென்மத்தில் எனக்கு யார் அம்மா அப்பா, இது மாதிரி நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு ஆத்மா. ஸோ அப்போ இந்த மாதிரி பல ஜென்மம் எடுத்திருக்கிறோமே, இன்னும் என்ன தான், எத்தனை ஜென்மம் தான் எடுப்போம், இதுக்கு என்ன ஆரம்பமும் இல்லை, முடிவு இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குமா அப்படின்னு நமக்கு நாமளே ஃபஸ்ட்டு கேட்கணும். இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்மளை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு இந்த மாயா ஒரு ஒரு மாயா ஜாலம் பண்ணி ஏமாற்றி வச்சுருக்கான். அதில் மக்கள் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நம்மளும் நல்லா தான் இருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு. ஆனால் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்றதுனால எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுலேயும் இப்போது ஒவ்வொரு ஷோ இந்த மாயா காமிக்கிறதுனால தான் வாழ்க்கையே இழந்துட்டுருக்காங்க. உண்மை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க. நாசாவில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, இந்த உலகம் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த அண்டார்டிகாவில் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி, அதாவது அந்த ஐஸ் கட்டி தண்ணியாக ஆகிட்டுருக்கு. கடலில் சேர்ந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக சுனாமி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஓசோன் லேயர், நம்ம அந்த காலத்துலேருந்து கேள்விப்பட்டிருப்போம், ஓசோன் லேயர் ஓட்டை விழுந்துருச்சுன்னு. அது யாராவது சரி பண்ணாங்களா? யாராலையும் சரி பண்ண முடியாது. மனிதர்களால் இதெல்லாம் சரிப்படுத்தவே முடியாது. நம்ம பொல்யூஷனை கம்மி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கன்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க கவர்மெண்ட்டும். ஆனால் அது சரியான மாதிரி தெரில. இப்போது என்ன ஆயிருக்குன்னா, ஓசோன் லேயரில் ஒரு கான்டினென்ட் அளவுக்கு அவ்வளோ பெரிய ஓட்டை வந்திருக்கு. அப்போது யூவி ரேஸ் மூலிமா நிறைய சூரியனோட அந்த தாக்கம் ஏற்படும். அதனால் தண்ணி, என்ன சொல்கிறது, வெள்ளம் வரும், மழை அதிகமாக பெய்யும், எல்லாமே இனிமேல் அதிகமாக தான் ஆகும். நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இங்கே சொல்கிறதே இறைவனே நேரடியாக சொல்கிறாரா, இல்லை இவங்களாம் ஏதோ சொல்லிகிட்ருக்காங்களா, இவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான், ஆனால் இங்கே கடவுளை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இவங்க நிறைய பணம்லாம் சம்பாரிச்சிட்ருக்காங்க, நிறையா மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கி அவங்க பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் அந்தமாரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்கிறவர் யார் என்னன்னு ஃபுல்லாக இங்கே உள்ளே தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, இந்த எக்கியம் எதுக்காக இதெல்லாம் இதுமாரி சொல்கிறாங்க, உலகம் அழியுதுன்னு சொல்கிறது உண்மையிலே யார்? ஸோ இதெல்லாம் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அப்போது புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா, இங்கே நடத்துகிறவர் சாதாரண மனுஷங்க யாரும் நடத்தலை, இறைவன் தான் நடத்திட்டுருக்காரு. ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது புரியலை, இது நடத்துகிறவர் இறைவனா என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளே கொஞ்ச நாள் கிளாஸ் கேட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஆமாம், நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அதாவது அந்த பகுத்தறியக்கூடிய சக்தியோடு நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது, ஆமாம், இந்த உலகம் நிச்சயமாக அழியக்கூடிய அந்த டைமுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே உலகம் அழியறதுக்கும் இறைவன் வரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அழியக்கூடிய உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்காரு. காப்பாற்றுறதுன்னா உலக அழிவை காப்பாற்ற முடியாது. அவரே சொல்கிறாரு, இது ட்ராமாவில் நம்ம செய்த வினைகள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராமா பிளான், அதாவது இந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அதை நடந்தே தீரும். அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இறைவனாகி என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ அப்போ அவர் என்ன தான் பண்ண முடியும், என்ன தான் பண்ணிகிட்ருக்காரு இங்கே வந்து அப்படின்னா, இங்கே நம்ம வந்து ஆத்மாக்கள் நம்மளுக்கு அழிவே கிடையாது. திரும்பவும் அடுத்த ஜென்மம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த ஜென்மம் வந்து நம்ம நல்ல ஜென்மமாக எடுக்கணும். நல்ல இப்போ நமக்கு ஒரு பிறவி கிடைக்குது அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்தில் ஏதோ செய்த பாவங்களோ புண்ணியமோ அதுக்கேற்ற மாதிரி பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னு தானே சொல்லப்படுது. எதுவுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பிறக்கிறோன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு இந்த கர்மா ஃபிலாசபி படி பார்த்தா ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு நடக்குது? ஸோ நம்ம வந்து தெரியுது நம்ம முன் ஜென்மங்களில் பண்ண கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ பிறவி எடுத்திருக்கோம். அப்போது அடுத்த ஜென்மத்துக்காவது நம்ம வந்து நல்ல பிறவி எடுக்கணும் அப்படின்னா இறைவனோட வழிகள், அதாவது நம்மளை வந்து தெய்வீகமாக மாற்றிக்கணும், நம்மளோட குணங்கள் வந்து ரொம்ப ராயலாக நல்லபடியாக இருக்கணும்னா ஆத்மாவில் உள்ள கரைகளை வந்து நீக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆத்மானு தன்னை உணர்ந்து இந்த ஞானத்தை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது பேசுகிறவர் இறைவன் தான், அந்த இறைவன் தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இங்கே படிச்சுட்டு இருக்க இந்த பிரம்மாவோட ஃபோட்டோ போட்டிருக்கே, இவரும் வந்து இங்கே படிச்சுட்டு தான் இருக்கார். பாபா சொல்கிறாங்க, அவரே வந்து சொல்கிறாரு, நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு மாணவன் தான், படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த காட்சியெல்லாம் கிடச்சிது, நீ தான் கிருஷ்ணராக இருந்தேன்னு காட்சி கிடச்சதுனால அவர் ஒன்றும் முயற்சியெலாம் பண்ணாமலாம் கிடையாது. அவரும் வந்து தீவிரமான முயற்சி பண்ணார். அவ்வளோ முயற்சி பண்ணதுனால தான் அவர் வந்து இப்போது சத்தியுக நாராயணனாக ஆக போகிறாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம வர்றதே எதுக்காக, இங்கே ஞானம் கேட்குறதே எதுக்காக, இறைவன் வர்றதே எதுக்காகனா இந்த முழு உலகத்தையும் அழியக்கூடிய இந்த உலகத்தை வந்து திரும்பவும் புதுசாக மாற்றுறாரு. அதாவது சிருஷ்டி சக்கரத்தையே முழுசாக வந்து மாற்றி அமைக்கிறாரு. அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதுக்கு வந்து நம்மளை தானே ஆத்மாக்களை மாற்றம் ஏற்பட்டால் தானே அது மாறும். ஸோ நம்மளை வந்து அவர் மாற்றுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு. ஆத்மானு உணர்ந்து அவரை நினைவு பண்ண நம்மளோட அந்த தெய்வீக குணங்கள், நம்ம தானே அந்த தேவதைகளாக இருந்தோம், இப்போ நம்ம தான் திரும்பியும் தேவதையாக ஆகணும். அதுக்கு வந்து ஆத்மாவுக்கு வந்து சார்ஜ் வந்து தேவைப்படுது. அந்த சார்ஜ் தான் வந்து இறைவனை நினைவு பண்ணும்போது சார்ஜ் கிடைக்குது. அதன் மூலிமா என்ன நடக்குதுன்னா ஆத்மாவோட உண்மையான அந்த சுய தர்மம் வந்து வெளிப்படுது. அன்பு, அமைதி, தூய்மை, எல்லா அந்த உண்மையான அந்த தெய்வீக குணங்கள் வந்து வெளிப்படும். அதுவே வந்து சமஸ்காரம் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம அடுத்த பிறவிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட சமஸ்காரம், நம்மளோட மனம், புத்தி, சமஸ்காரம். இது வந்து ஆத்மாவில் அப்படியே வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆத்மாவோட பிரிஞ்செல்லாம் போகாது. ஸோ நம்ம வந்து இதயத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, மூளையில் இருக்குது. அப்போ அவங்கள போய் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த பாடியில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நினைவுகளும் இல்லை, இந்த எந்த மெமரியும் இல்லை. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம், அவங்களோட மெமரியில் தான் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அது நியூரான்ஸ் எல்லாமே டெட்டாக இருக்குது, எதுவுமே மெமரிஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து ஆத்மா தான் எடுத்துகிட்டு போகிறது, ஆத்மாவில் தான் வந்து எல்லாமே பதிவாகுது. ஸோ நம்ம வந்து இப்போது தெய்வீக குணங்களை தாரணை பண்ண அப்பா இறைவனோட நினைவில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு புண்ணிய கணக்கு வந்து அதிகமாகும். மற்றும் மற்றவங்களுக்கும் நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த உலகம் அழியுது அந்த விஷயங்களோட நம்பாமல் இருக்கலாம். நம்ம ஆனால் வந்து ஒரு டைம் வந்து பிறந்தோன்னா இறந்து தானே ஆகணும். இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நல்ல செயல்களை செஞ்சு நம்மளோட குணங்களை வந்து ரொம்ப நல்ல ராயலாக மாற்றிக்கிட்டு, ஏன்னா இப்போது உலகம் வந்து அந்த மாதிரி மாறிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னா அப்போ நமக்கு வந்து பொறுமை வந்து அதிகமாக தேவைப்படுது, மனசில் வந்து நிம்மதி தேவைப்படுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே பொய்யா இருக்குதுன்னா அப்போது மனசுக்கு நிம்மதி வேணும்னா இறைவன் பக்கம் நம்ம வந்து கொஞ்சமாவது செலுத்தினா தான் வந்து மன நிம்மதி கிடைக்கும். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவே வந்து இறைவனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, பதித்த பாவனரே வாருங்கள், நீங்கள் வந்தோடனே நாங்கள் மலர்களாக மாறுவோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆகுவோம் அப்படி இப்படின்னு
பக்தியில் முன் ஜென்மங்களில் நம்ம தான் வந்து பாடியிருந்தோம். இப்போ அவர் உண்மையிலேயே வந்துட்டார். கூப்பிட்ட குரலுக்கு வந்து அவர் வந்துட்டார். இப்போ வந்து சொல்றாரு, நீங்கள் வந்து நான் வந்து கருணையாக இருக்கிறேன் உங்க மேலே. என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து தெய்வீகமாக மாறணும். என் குழந்தைங்க சத்தியுகத்தில் போயிட்டு ரொம்ப குஷியாக வாழணும். இதே உலகம் சொர்க்கமாக இருக்கும்போது தான் அது சத்தியுகம். அதாவது சொர்க்கம் அப்படின்னா மேலே எங்கேயோலாம் கிடையாது. இதே உலகம் புதுசாக இருக்கும்போது சத்தியுகம். இப்போ இந்த பழைய உலகம் அழிஞ்ச உடனே அது புத்தம் புதுசாக மாறும். பழசெல்லாம் அப்படியே வீடை வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா புதுசாக மாறுது இல்லையா? பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுற மாதிரி இந்த முழு உலகமும் புதுசாக மாறிடும். அந்த டைமில் வந்து நம்ம வரணும் அப்படின்னா நம்ம மலர்களாக இருக்கணும். ஏன்னா அங்கே சத்தியுகம்ன்றது ஒரு தோட்டம் மாதிரி. அங்கே தெய்வீக நல்ல நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய மலர்களாக நம்ம ஆகணும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா பாபா, உங்களுக்கு உங்கள் மேலேயே வந்து கருணை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம வந்து இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. ஏன்னா அந்த உணர்வில் இருக்கும் போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மன நிம்மதி வந்து ஏற்படும். அப்பாவோட அந்த தொடர்பு வந்து கிடைக்கும். அவரும் வந்து ஒளியாக தான் இருக்கார். அவரோட தொடர்பு நமக்கு கிடைக்கும். அவரோட சக்திகள் நமக்கு உள்ளே வரும். அதன் மூலியமாக வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கடக்க முடியும். நம்மளுக்கு இறைவன் கிடச்சதுனால என்ன லாபம் அப்படின்னா, வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். எல்லாருக்கும் வந்து ஏதாவது வாழ்க்கையில் வந்து அடிபட்டு தான் ஆகணும். அப்போது அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம மனசுக்கு வந்து அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அந்தளவுக்கு அவர் வந்து இந்த முரளி மூலியமாக நமக்கு வந்து வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. இந்த முரளி அதாவது இது இறைவனே வாசிக்கக்கூடிய ஒரு முரளி. அதாவது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு பாட்டெல்லாம் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து இப்போ உண்மையிலே இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த உடம்பு வந்து புல்லாங்குழல். அது பாடுறவர் யாருன்னா, இந்த ஞானத்தை சொல்கிறவர் யாருன்னா இறைவன். அவர் சொன்ன ஞானத்தை தான் வந்து இங்கே பிரம்மகுமாரிகளில் படிக்கப்படுது. அவருக்கு சொல்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அதனால் வந்து இந்த பிரம்மா இவருக்கு வந்து பிரம்மான்னு பேர் வைக்கிறார் இந்த தாத்தாவுக்கு. அவர் வந்து அவர் மூலிமா இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு வந்து இந்த படிப்பை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதுலேயும் வந்து எல்லாமே இந்த படிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு ஞானமாக இருக்கும். நம்ம அதை சிந்தனை பண்ணும் போதே அவ்வளோ குஷியாக இருக்கும். அவ்வளோ ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்கும். அப்போது என்ன நடக்கும்னா அந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மாறும். அதாவது அதுக்கு வந்து வைப்ரேஷன் போய் சேரும். நம்ம இந்த முரளியை படிக்க 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 என்ன நடக்கும்னா மூளைக்கு வந்து அந்த அதிர்வு வேலைகள் வந்து போய் சேரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக மாறும். நல்ல நல்ல எண்ணங்களை வந்து நீங்கள் எழுப்பணும் அப்படின்றாங்க. இது நியூஸ் பேப்பரில் படித்தா இவங்க உலகத்தில் வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குது இல்லை நெகட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது திருநெல்வேலியில் வந்து அவ்வளோ ஒரு 34 மாதத்துலேயே வந்து அவ்வளோ பேர் குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. பாப்புலேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. ஸ்கூல் படிக்குது, காலேஜு கூட போக முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நியூஸஸ் வந்து வருது. அதையும் வந்து இவங்க மீடியாவில் இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் உண்மையாக வந்து சொல்ல மாட்டாங்க. அது ஏறத்தாழ தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதை படிக்கிறதுனால, அதை செய்திகளை கேட்கறதுனால நம்மளுக்கு மனசுக்கு வந்து துக்கம்தான் கிடைக்குது. அது மூளைக்கு போய் சேருது. அதனால் பாதிப்புகள் தான் ஆகுது. அதுவே இந்த முரளியை வந்து நல்லா நம்ம ஞானம், அது இறைவனே பேசுகிற இந்த மகா வாக்கியத்தை கேட்கும் போதே அவ்வளோ குஷியாக இருக்குது. நமக்கு விடுதலை கொடுக்குற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகத்துலேருந்து முற்றிலும் விடுதலை ஆகிடுது. ஏன்னா இதை படிக்கும் போது, இதை சிந்தனை பண்ணும்போது இந்த முழு உலகத்தையும் மறந்துடுறோம் இல்லையா? அப்போது வந்து இந்த முரளியை வந்து நம்ம நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்கள வந்து எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்களாம். பாபா சொல்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க இவங்க, நல்லா வந்து நல்ல மாணவனாக இருக்காங்க,
நல்லா ஒழுக்கமாக இருக்காங்கன்னு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுப்பாங்க. நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க. அது வந்து அது வந்து இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய இறைவன் அவருக்கு தான் வந்து அவப்பேராக மாறிடும். ஏன்னா, "என்ன டீச்சர் உங்கள் டீச்சர் இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க?" அப்படின்னு கேட்பாங்க. இப்போது பெரிய ராஜா இருக்காருன்னா, ஒரு அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் இருக்காங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு கட்டளை போட்டாருன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. ராஜா வந்து இத சொல்லியிருக்காரு. ராஜா வந்து சொல்லிட்டாரே நம்ம செஞ்சு ஆகணும் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட வந்து செய்வாங்க. ஆனா இங்க வந்து பாருங்க, இறைவனே வந்து சொல்லிக் குடுக்குறாரு. இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் இது. ஆனா வந்து யாருக்குமே பயமே இல்ல. இறைவன் வந்திருக்காரு. அவரு எப்படி இந்த இதில வருவாரு, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியும் இல்ல. அது புரிஞ்சுக்காம அப்படியே விட்டுர்றாங்க. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும், ஆ சரி டெய்லியும் பாபா இத தானே சொல்லப் போறாரு. இத தானே அவரு முரளியில வந்து அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாளும் முரளி வந்து விதவிதமா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அது அது என்ன சொல்றது? நல்லா வந்து நம்ம ஆழமா படிக்கும்போது தான் தெரியுது. அது ஒவ்வொரு நாளும் புது புது முரளி தான் நம்மளுக்கு அவ்வளோ அன்பு காமிக்கக்கூடிய ஒரு முரளியா இருக்கும். இதே சொல்றாரு, அதே சொல்றாருன்னுலாம் கிடையவே கிடையாது. அப்போ வந்து நம்ம நல்லா தெளிவா படிக்கலன்னு அர்த்தம். தெளிவா அத வந்து நம்ம வந்து படிக்கணும். அதில ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும். இறைவனே சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரோ அத வந்து நம்ம தாரணை பண்ணணும். அத நடைமுறையில கொண்டு வரணும். சரி இறைவன் வந்து இந்த மாரி இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பயபக்தியோட நம்ம வந்து இருக்கணும். பக்தினாலே என்ன சொல்றாங்கன்னா, அது பக்தி வேற, ஞானம் வேறன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, பக்தி கோயிலுக்கு போய் பூஜை பண்றது பக்தி. ஞானம்னா வந்து வேதங்கள படிக்கிறது தான் வந்து ஞானம்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஞானம் வந்து கீதாச்சாரம். இந்த உண்மையான எல்லா கீதைகளுக்கும் சாரம். இந்த ஞானத்த கேட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு சாரத்த மட்டும் குடுக்குறாரு இறைவன், பகவான், ஈஸ்வரன். அந்த சாரம் வேற எதுவும் இல்ல. நம்ம ஆத்மா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. கீதைகள்லயும் சொல்றாங்க. ஆனா, ஆத்மாக்கு உணவு குடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு என்ன நினைவு பண்ணுங்கன்னு அவர் ஒளியா இருக்காரு. அவர நினைவு பண்ணும்போது, அந்த சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட பாவங்கள்லாம் பஸ்மம் ஆவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத வந்து யாராவது சொல்ல முடியுமா? நீங்க வந்து என்ன நினைவு பண்ணுங்க. அ ஆத்மா தான் நானும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்களோட பாவங்கள நீக்க முடியுமா? இங்க வந்து இந்த ஆறுல குளிச்சா வந்து எல்லா பாவமும் போயிடும். இந்த அந்த ஆறுல கங்கால குளிச்சா அது போயிடும், இது போயிடும்னு சொல்லிட்டு, இப்ப கேன்சர் வந்து ஒரு ஒரு ஆத்மா, ஒரு பையன். அவருக்கு கேன்சர் வந்திருக்கு. சரி அவர வந்து கங்கால போய் குளிப்பாட்டலாம். அவருக்கு அந்த நோய் போயிடும் அப்படின்ட்டு, அவர போட்டு அப்படி முக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவரு பொழைக்கல. சரீரம் விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தவறுகளா புரிஞ்சிட்ருக்காங்க. அதில அந்த ஆறுல போய் முக்குறதுனால ஒரு உடம்பு ஒண்ணும் சரியாவாது. அது வந்து இந்த முரளிய அது என்னன்னா, அந்த ஆறு வேற எதுவும் இல்ல. இந்த இந்த ஞான அமிர்தம். இது வந்து அமிர்தம்னு சொல்லப்படுது. இது வந்து ஏன்னா இறைவனே குடுக்கறதுனால, இத கேட்க கேட்க வந்து நம்மளுக்கு அந்த ஞானம் பிறக்க பிறக்க நம்ம புத்தி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆவுறதன் மூலியமா நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா மாறும். ஏன்னா நல்ல விஷயங்கள திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரையும் வந்து ஆத்மாவா பார்க்கணும்னு அப்படின்னு சொல்றாரு. எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாபா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து நிச்சயமா குறை இருக்கும். யாரோட குறையும் நீங்க பார்க்காதீங்க. என்ன இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே, அப்படிலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா யாரோட குறையும் நம்ம பார்க்கவே தேவையில்ல. நம்ம வந்து நம்மளோட குறைகள பார்த்து அத சரி செஞ்சு நம்ம வந்து சத்தியுகத்துக்கு தகுதியா இருக்கோமா? நம்ம மலர்ச்சியோட இருக்கிறோமா? இப்படி நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். நம்ம வந்து வெளியில எங்கேயும் போக வேணாம்னு பாபா சொல்லல. நீங்க வெளியில போறீங்களா? போயிட்டு வாங்க. ஊர் சுத்தி பார்க்குறீங்களா? பாருங்க. ஆனா வந்து புத்தியில மட்டும் இந்த ஞானத்த வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து இப்போ தேவதையா ஆகிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து சத்தியுகத்துக்கு போக போறேன். அங்க வந்து இப்படி இருக்கும். அந்த சத்தியுகத்தில வந்து பழங்கள்லாம் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அங்க வந்து
எல்லாருமே வந்து தெய்வீகமாக இருப்பாங்க. அங்கே உடலில் வந்து பார்த்திங்கன்னா வியாதியே வராது. ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து சதோ பிரதானம், அதாவது இயற்கை எல்லாமே வந்து சதோ பிரதானமாக இருக்கும். நல்லா பியூராக இருக்கும். வீடுகள்லாம் வந்து தங்கத்திலேயே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃப்ளைட்டு, அதாவது புஷ்பக விமானம் வந்து கிடைக்கும். அதில் நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்க்கலாம். எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இயங்கும் அந்த புஷ்பக விமானம். நினச்சா போதும் அதை கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் எங்கேப்பா கதை விடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்துலேயும் அது டெக்னாலஜிலாம் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னாலஜிலாம் வளர்ந்துக்கிட்டு இப்போ தான் வருது, இப்போவே இதுதான் சொர்க்கம், நீங்கள் எங்கே சொர்க்கம் சொர்க்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுவே சொர்க்கம் தான் அப்படின்றாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உண்மையான இந்த சொர்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது கலியுகம் தான், இது மோசமான ஒரு உலகம் தான் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ஏதோ டெக்னாலஜி வளருதுன்றதுனால அது எதற்காக வளருதுன்னா, வளருது ஓகே, ஆனால் அதில் அழிவுகளும் நிறைய நடந்துகிட்ருக்கு. அவங்களாவே இருக்க விட மாட்டேங்குது. எனி டைம் ஃபோனில் அதில் எல்லாத்துலேயும் வந்து எல்லாத்தையும் வந்து வழி மாறி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. ப்ளஸ் வந்து அது முழுமையான சுகம்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதை கண்டுபிடிச்சவரே வந்து இந்த ஸ்டீவ் ஜாப்ஸுன்றவர் வந்து அவர் இந்த ஆப்பிள் ஐஃபோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபோனு மொபைல் எல்லாம் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து நார்மல் ஃபோனை தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியுது அதை வந்து மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனை உருவாக்குது டெக்னாலஜி. இந்த காரு அது இதுன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிவுக்கு தான் கொண்டு போகுது அப்படின்னு. ஏன்னா புத்தி ஒழுங்கா இல்லை, இது அழிவுக்கு தான் கொண்டு போகுதுன்னெலாம் கிடையாது. அது நல்லபடியாக யூஸ் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கிளியரான தெளிவான புத்தி வேணும், நல்ல ராயலான புத்தி வேணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அது அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து சத்தியுகத்துக்கு இப்போ வரக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து அந்த புஷ்பக விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகள்லாம் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்குது இப்போது. ஏன்னா இங்கேருந்து தான் வந்து அங்கே போகும், எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ரகசியங்கள்லாம் வந்து பாபா வந்து சொல்ல மாட்டார். அது வந்து நம்மளாம் வந்து விசார் சாகர் மந்தன் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஞானம் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும், சேவை பண்ணணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தில் வந்து நிறைய தடைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா எல்லாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, அப்போது தடைகளை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. உங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அதாவது உடல் மூலியமாக வரும், மனசு மூலியமாக. மனசில் ஏதாவது எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் வரலாம். இல்லைனா வந்து யாராவது ஏதாவது சொல்லலாம். இல்லைனா வந்து பணம் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இது வந்து கணக்கு செட்டில் ஆகிட்டுருக்கு. எல்லாமே நீங்கள் வந்து கணக்கு முடிச்சாகணும். இப்போது கடைசி டைமில் வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் கணக்கு முடிச்சாகணும். கணக்கு முடிக்கணும்னா அந்த மாதிரி தான் வந்து வரும். ஆனால் நீங்கள் வந்து மனசை மட்டும் உடச்சிக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மனசை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா பெருசாக்கிடுங்க. அது ரொம்ப பலம் வாய்ந்ததாக மாற்றிட்டிங்கன்னா அப்புறம் வர்றதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மனசை வந்து பெருசாக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்குற தன்மைகளுக்கு வந்துடணும். எல்லாருக்கும் நன்மை பண்ண ஆட்டோமேட்டிக்காக மனசார கூட யாருக்கும் துக்கம் நினைக்காம எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும். இப்போ புரியாதவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்மளை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கும் வந்து புரியட்டும், இந்த ஞானம் வந்து புரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் இறைவன்கிட்ட இருந்து சொத்து அடையட்டும். அவர் வந்து ஞான சொத்து, சக்திகளின் சொத்து, குணங்களின் சொத்து, இந்த மாதிரி நிறையா அவர் கொடுத்துட்ருக்காரு. ரத்தினங்களோட அந்த சொத்து, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காரு. அதை வந்து அவங்களும் அடையட்டும் அப்படின்னு நம்ம வந்து சுப பாவனை வந்து வைக்கணும். அதன் மூலிமா வந்து நம்ம ஈஸியாக நம்ம மனசை வந்து பெருசாக்கிக்கலாம்.
ப்ளஸ் வந்து நம்மளோட அந்த மாற்றம் மலர் மாதிரி நம்ம ஆகணும்னு நமக்கு நாமளே வந்து இரக்கம் வச்சுக்கணும். அவர் இரக்கம் வச்சிருக்காரு நம்ம மேலே. அப்பா இறைவன் வந்து நம்ம மேலே இரக்கம் வச்சு நம்மளுக்கு இவ்வளோ ஞானத்தையும் அன்பாக வந்து சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், யார் வேணால் இந்த கிளாஸுக்கு வந்து வரலாம். இங்கே வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வந்தீங்க, எதுக்கு இவ்வளோ நாள் கழித்து வரீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பயும் வாங்க 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 வரீங்களா, சரி வாங்க வாங்க அப்படின்னு அன்பாக வந்து நடத்தக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த பிரம்மகுமாரிகள் மூலிமா இறைவன் நடத்திட்டுருக்காரு. ஸோ அதை வந்து கேட்குறதுக்காக எல்லோரும் வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. பாபாவுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் வந்து இந்த மகா வாக்கியங்கள் மூலிமா எங்களுக்கு நல்ல நல்ல வழிகளை கொடுத்து எங்களுக்கு சொர்க்கத்துக்கே அனுப்பி வைக்கிறீங்க. ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.